ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவ வார்த்தைக்கு முன்பாக நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கிருபையின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தகப்பனே எங்களுக்கு தந்து ராஜா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் எங்களை வழிநடத்தும்படியாகவும் என் தேவன் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக நீர் பேசும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம என்ன வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம். எல்லாருமே தேவன் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்காரு, தேவனுடைய சித்தம் என்பதை அறிய வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எல்லாருக்குமே இருக்கும். ஆண்டவர் எல்லாருக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவருடைய சித்தத்தை என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு பொதுவான, எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போமா? பவுல் தெஸ்லோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1 தெஸ்லோனிக்கேயர் 5:16, 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய சித்தம் என்ன? எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இடைவிடாமல் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த 3 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் காணப்போகிறோம். முதலாவது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் பிலிப்பியருக்கு சொல்கிறார். அப்போ எப்பவும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? யாரை கேட்டாலும் எப்பயும் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அது எப்படி முடியும்? நம்ம சந்தோஷமாக, நமக்கு ஒரு கவலை வரும், ஒரு பயம் வரும், ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம சோர்ந்து போவோம். எப்பவும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்வி கேட்போம். ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் சந்தோஷத்தை தேடி தான் என்ன பண்ணுறாங்க மக்கள், அநேக காரியங்களை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இதில் சந்தோஷம் கிடைக்குமா, அதில் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அலைந்து தேடி திரிகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அவருடைய சந்தோஷத்தை அவர் என்ன பண்ணுறார், நமக்கு அளித்திருக்கிறார். அப்போ இந்த சந்தோஷம் என்றது ஒரு உணர்வு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங் அப்படி கிடையாது. இந்த சந்தோஷம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிற காரியங்களில் ஒன்று. நம்முடைய வாழ்க்கை முறையே எப்படி இருக்கும், நாம் சந்தோஷமாக இருக்கிறதை என்ன பண்ணும், காண்பித்து கொடுக்கும். இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:12 பார்க்கும் பொழுது, ஆவியின் கனிகளில் இது ஒன்று, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போது இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகளில் ஒன்று. ஆண்டவர் ஆவியின் கனியாக என்ன பண்ணியிருக்கார், இந்த சந்தோஷத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அப்போ ஆவியின் கனி நமக்குள் இருக்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக தான் இருப்போம், இல்லையா? யோவான் 15:11 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போது ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மள எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கும்படிக்கும், நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. கொஞ்சம்லாம் இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன், அடுத்த நிமிஷம் எனக்கு சந்தோஷம் இல்லை, நாளைக்கு நான் சந்தோஷமாக இல்லை, அப்படி கிடையாது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எதை நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம முன்பாக இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால்
ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது என்ன இருக்கும்? நமக்கு சந்தோஷம் இருக்கும். எப்பொழுதும் எப்படி இருப்போம்? சந்தோஷமாக தான் இருப்போம். அவருடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருக்கணும். எப்படி ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி இருக்கும் பொழுது அந்த கொடி என்ன பண்ணுது? நல்லா புஷ்டியாக இருந்து கனிகளை கொடுக்கிறது. அப்போது அந்த கொடி அந்த திராட்சை செடியோடு நிலைத்திராமல் அதை வெட்டி போடும் பொழுது அது என்ன பண்ணாது? கனிகளை கொடுக்காது, அது காய்ந்து உலர்ந்து போகும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கூட இராவிட்டால், அவருடைய வார்த்தைகள் நிலைத்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் காணும். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. அந்த சூழ்நிலையை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிற விசுவாசம் நமக்குள் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போது எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா கர்த்தர் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக இருப்போம். நம்ம சூழ்நிலையை மட்டும் பார்த்துருந்தோன்னா நம்ம ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் ஓரியன்ட்னா என்னென்னா, நம்ம இன்னைக்கு ஒரு காரியம் செய்கிறோம், அதுக்குண்டான பிரதிபலன். ஒரு காரியம் செய்யும்போது இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஓகே, நான் சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த ஒரு காரியம் செய்யும்பொழுது அது வாய்க்காமல் போகும்போது, அதில் நம்ம தோல்வி அடையும் போது, நாம் நினைத்தவாறு நடக்காமல் போகும்போது நமக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அப்போ சூழ்நிலை கிடையாது, இப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இல்லை, நான் தேவனோடு கூட இருப்பதுதான் என்னது? என்னுடைய சந்தோஷம். அப்போ எப்பொழுது சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்பொழுது முடியும்? நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். எதையுமே செய்ய முடியாத ஒன்றை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல? கொடுக்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடிகிற காரியங்களை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு. அப்போ அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் எப்படி தான் இருப்போம்? எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்போம். ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவரிடத்துல நாம் அன்பு கூறும்பொழுது நமக்கு எல்லாமே என்னவா தான் நடக்கும்? நன்மையாக தான் நடக்கும். அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி தான் இருப்போம்? சந்தோஷமாக தான் இருப்போம். நெகேமியா 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னது? நம்முடைய பலன். அப்போ சந்தோஷம் என்பது ஒரு ஆவிக்குரிய கனி. தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது அந்த கனியை நாம் என்ன பண்ணுறோம்? கொடுக்கிறோம். அப்போது சந்தோஷமாய் நாம் இருப்பது என்னது? நம்மளுடைய பலன். சந்தோஷம் தான் என்னது? கர்த்தருக்குள். சந்தோஷம்னா உலக காரியங்கள்ல சந்தோஷமா இருக்கிறது இல்லை, கர்த்தருக்குள் அவருக்குள் நிலைத்திருக்கிற சந்தோஷம். அதாவது எந்த சூழ்நிலை, இப்போ இஸ்ரவேல் மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து அவங்க கடந்து வரும் பொழுது, எகிப்திலிருந்து பொண்ணும் வெள்ளியும் எல்லாரும் கொடுத்து நீங்க போங்க அனுப்பும் போது அவங்க எப்படி வராங்க? சந்தோஷமா என்ன பண்றாங்க? வெளியில வராங்க. ஆண்டவர் எங்களை ரட்சித்தார், எங்களை கூட்டிட்டு வந்துட்டார் வெளியில அடிமைத்தனத்திலிருந்து சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் செங்கடல் வரும்பொழுது என்ன பண்றாங்க? அந்த சந்தோஷம் போயிடுது. ஐயோ, எங்களை இங்க சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் செங்கடலை என்ன பண்றாரு? பிளக்கிறார். அப்புறம் செங்கடலை கடந்து போகும்பொழுது அதை கடந்து முடித்து விட்டு அவங்க பாட்டு பாடி ஆராதனை செய்து என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து ஒரு இஷ்யூ வருது, தண்ணி இல்லை குடிக்க அப்படின்னும் போது, இந்த கசப்பான தண்ணியை குடிக்கவா நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றாங்க? அந்த சந்தோஷம் அவங்களை விட்டு போகுது. அப்புறம் தண்ணி கசந்த மதுரமாய் மாறின உடனே ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் மாத்திரம் நடக்கும்போது, நல்லது மட்டும் நடக்கும்போது, நல்லது மட்டும் என்று சொல்வதற்கல்ல, நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும்போது மட்டும் நம்ம சந்தோஷமா, ஓகே எனக்கு சந்தோஷம், ஆண்டவர் இதை செஞ்சா நான் சந்தோஷமா இருக்கேன். அடுத்து ஒரு பாத்துல நம்ம செல்லும் போது, ஓ இல்லை இல்லை இன்னைக்கு இது எனக்கு நடக்கல, நான் சந்தோஷமா இல்லை. அப்படி இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு எது சந்தோஷமா இருந்திருக்க வேண்டும் என்றால்,
தேவன் தங்களோடு கூட என்ன பண்றாரு, நடந்து வருகிறார் இல்லையா? தங்களை வழி நடத்தி தேவனே அந்த ஜனக்கூட்டத்தை என்ன பண்றாரு, நடத்தி செல்றாரு. அதுதான் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் கிடையாது, நம் வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருப்பது, நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவது, அதுதான் என்ன சந்தோஷம். அந்த காரியம் என்னவா, அந்த ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, அதுதாங்க பெரிய விஷயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம். அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம எப்படி இருப்போம், நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய விட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில எப்ப சந்தோஷம் இல்லாமல் போகும் என்றால், நாம் தேவன் அந்த எப்படி அந்த திராட்சை கொடி செடியை விட்டு பிரிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனில் நிலைத்திராமல் நமக்குள்ளாக பாவம் கடந்து வரும் பொழுது, சங்கீதத்தில் அழகா தாவீது என்ன பண்றாரு, சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம எப்போ இழந்து போகும் என்றால், பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் நிலைத்திருக்க முடியாது. பயம் எப்போ வரும், கவலை எப்போ வரும், நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படுவோம். நடக்காத ஒரு விஷயத்துக்காக நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்தால் என்ன ஆகும், நாளைக்கு நான் இதை ஃபேஸ் பண்ணால் என்ன, நடக்காத ஒரு விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதான் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோட கூட யாருக்கு தெரியப்படுத்தணும், தேவனுக்கு நாம தெரியப்படுத்தணும். அப்ப பாவம் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷத்தை இழந்து போவோம். அந்த ஆவின் கனி நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நாம் எப்படி கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருக்க வேண்டுமோ அதே போல நாம் தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாம் இழக்க மாட்டோம். பாவம் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் என்ன பண்ணுவோம், இழந்து விடுவோம். பயம் நமக்குள் வரும்போது சந்தோஷத்தை இழந்து விடுவோம். கவலை நமக்குள்ள வரும்பொழுது சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணுகிறவர்கள் காணப்படுவோம், இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். இது எல்லாமே எப்போ வரும்னா, நாம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் என்ன பண்ணும், இந்த பாவம், நம்மளுடைய கவலை, நம்மளுடைய பயம் எல்லாம் நம்மளே என்ன பண்ணும், ஆட்கொள்ளும். அது இல்லாமல் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவர், என்னை நடத்தி வருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும் போது அந்த சந்தோஷத்தை நாம் என்ன பண்ணுவோம், இழந்து போகிறவர்களாய் காணப்பட மாட்டோம். இப்ப சொல்லுங்க, சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் ஆபகுக் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும், நான் எப்படி இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ இது எல்லாமே இல்லாம போனாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியணும். ஏன்னா என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன பண்ணுவேன், களி கூறுவேன். அவருடைய ரட்சிப்பு எனக்குள்ளாக இருக்கிறது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நான் என் தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பேன், ஆவின் கனில் நான் நிலைத்திருப்பேன் என்று இது ஒரு நம்ம ஏற்படுத்துகிற ஒரு சாய்ஸ். சந்தோஷத்தை நாம் தெரிந்தெடுத்து கொள்கிறோம். கவலைப்படுறதும் சந்தோஷமா இருக்கிறதும் நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். இல்லை எனக்கு இது இல்லை, ஆண்டவர் அதை செய்யலை, இதை செய்யலை அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, தேவன் என்னை நடத்தினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்னவா இருப்போம், சந்தோஷமாய் காணப்படுவோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:2 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை. ஜெபம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, நிலைத்திருக்க முடியாது. ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் உறவாடுவது. இது எப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தேவை இருக்கும்போது மட்டும், எனக்கு கஷ்டம் இருக்கும்போது மட்டும், இல்லை நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஆனால் இப்போ போய்
ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க. அப்புறம் ஆண்டவர் அதை செஞ்சிட்ட பிறகு ஓகே, இல்லை கொஞ்ச நாள் நம்ம அப்படி இருக்கோம். அப்படி இல்லை, ஜெபம் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட், அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட்டிடியூட் இருக்கணும். தினந்தோறும் நம்ம தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் நாம் என்ன பண்ண வேண்டும்? சங்கீதம் 63:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவரை தேடுவதில் நாம் என்ன பண்ண வேண்டும்? வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவரை எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் என்ன 24 மணி நேரமும் நான் வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் இருக்கலாம், நான் படிக்க வேணாம், நான் இருந்து எப்போ பாரு ஜெபம் பண்ணுறேன், அப்படி இல்லை. நம்முடைய இருதயம் அவர் மீது எப்பொழுதும் என்னவா இருக்கணும்? வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம ப்ரேயர் லைஃப் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப், நிலையானதாய் இருக்கு. ஒரு நாள் ஜெபம் பண்ணுறது, ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, சோர்ந்து போகிறது, அப்படி இல்லை. ஏற்கனவே பார்த்த மாதிரி ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய ஜெப பிசாசு நம்மளை தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தால் ஃபஸ்ட்டு எதை தான் எடுப்பான்? நம்முடைய ஜெப வாழ்க்கையை தான் என்ன பண்ணுவான்? தடை செய்வான். ஜெபம் பண்ண முடியாமல் நம்ம சோர்ந்து போவோம். ஜெபம் பண்ண முடியாமல் நமக்கு பலவீனங்கள் உண்டாகும். எந்த காரியத்திலும் நாம் ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்தில் வந்து நம்ம போய் ஏதோ அசைச்சு ஆண்டவரை நம்ம கிட்ட கொண்டு வர்றது இல்லை. ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட என்ன பண்ணுவது? இணைவது. அவர் எப்பொழுது என்ன பண்ணுறாரு? நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் தேவனோடு கூட இணைவதற்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் தான் நமக்கு என்ன? அரணான மதில், நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு அரணான மதில். ஜெபம் இல்லை என்றால் நம்ம எப்படி ஒரு ஒழுகிற வீட்டில் இருக்கிற போல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஜெபத்திலும் துதியிலும் நம்ம ஜெபமும் துதியும் என்னது? ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். நீங்கள் தானியேலை எடுத்து பார்க்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத ஒரு ஸ்டோரி தான். தானியேல் என்ன பண்ணுறாரு? எப்பவும் 3 வேளையும் என்ன பண்ணுறாரு? அவர் ஜெபிப்பார். அவர் ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை எழுகிறது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? தானியேல் 6:10 வாசிக்கும் பொழுது தான் முன்பு செய்து வந்தபடியே அப்படின்னு இருக்கும். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போது நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த ஒரு காரியத்தினாலும் என்ன பண்ணக்கூடாது? தடைப்படக்கூடாது. அது என்ன சிச்சுவேஷன்? தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் போகிற ஒரு சூழ்நிலை. ஜெபித்தால் அவர் என்ன பண்ணிடுவாங்க? சிங்க கெபியில் போட்டுருவாங்க. ஆனால் அதை பற்றி அவர் என்ன பண்ணலை? கவலைப்படல. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் தேவனோடு கூட தான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன்றதை அவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்கிறார். அப்போ இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுது என்ன பண்ணுறாரு? அவர் கூட தான் இருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையில் யாருமே என்ன பண்ண முடியாது? அவங்க கிட்ட நெருங்க முடியாது. அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டாப்போ தானியேல் வந்து எப்படி இருந்திருக்காரு? இடைவிடாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்திருக்கார். இடைவிடாமல் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிங்கங்களின் வாய்க்கு என்ன பண்ணுவார்? தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம யுத்த வீரனாய் முன் நிற்கும் பொழுது தேவன் நமக்காய் என்ன பண்ணுவார்? யுத்தங்களை செய்வார். நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்போங்கன்னா பிரச்சனை வரும்போது மட்டும் அவர் என்ன பண்ணலை? ஜெபிக்கலை. தானியேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணார்? ஜெபிச்சுட்டு தான் இருந்தார், ஆராதனை செய்துட்டு தான் இருந்தார், துதி செலுத்திட்டு தான் இருந்தார். ராஜாவாக இருக்கும் பொழுதும் அவர் ஆண்டவர் சமூகத்தில் துதித்து பாடி ஆடிக்கொண்டிருந்தார். அவர் வனாந்திரங்களின் வழியாய் கடந்து செல்லும் போதும் வில்டர்னஸில் இருக்கும் போதும் அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவரை துதித்து ஆராதித்து நம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையை சார்ந்து என்ன பண்ணக்கூடாது?
இருக்கக்கூடாது. சந்தோஷத்திலும் ஜெபிக்க வேண்டும், உபத்திரவத்திலும் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெபத்திலே முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் கடைசி நிமிடங்கள் கூட என்ன பண்ணாரு? ஆண்டவர் சமூகத்தில் பிதாவை நோக்கி என்ன பண்றாரு? அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் தான் அவருக்கு அந்த சிலுவையின் பாடுகளை கடந்து செல்ல அவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபையை தருகிறார், பலனை தருகிறார் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பாதையில கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல ஜெபம் தான் நமக்கு என்ன தரும்? ஜெயம் தரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து உயர எழும்புகிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? ஓடினாலும் சோர்வடையார்கள், நடந்தாலும் என்ன பண்றாங்க? இளைப்படையார்கள். அப்போ நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு என்னது? புது பலன். ஜெபத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஜெபத்தை தடை செய்யறதுக்கு ஈஸியான காரியங்கள் வரும். நம்ம வேலை இருக்கு, இன்னைக்கு நம்ம பிஸியா இருக்கோம், பிஸி நம்ம என்ன பண்றோம்? ஓடுறோம். இல்லை, தேவன் சமூகத்தில் நாம் காத்திருந்து நம்முடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு லகுவாய் மாற்றி தருவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் முக்கியத்துவத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? செலுத்த வேண்டும். கன்சிஸ்டன்ட் பிரேயர்ல நிறைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்காக சாதித்தவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் மேன்மையானவர்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்தை ஒரு நாளும் அவங்க என்ன பண்ணல? விடவே இல்லை. ஒரு கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திலே நம்ம என்ன பண்ண வேண்டும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அதே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும் இந்த நாளிலும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, முதலாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது காரியம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் நம் தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். கொலோசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எபேசியர் 5:4 ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கொலோசியர் 3:5 பவுல் சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். எப்படி நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும்? விசுவாசத்தில் நம்ம எப்படி வளர முடியும் என்றால் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றியுள்ள ஒரு இருதயம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணோம்? வளர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி உள்ள உணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும், ஜெபத்தில் தரித்திருக்க முடியும். நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம்னா என்ன பண்ண முடியாது? மற்ற 2 காரியங்களையுமே நம்ம என்ன பண்ண முடியாது? நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளுக்கு என்ன பண்றாரு? சுகத்தை அளிக்கிறார். ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் என்ன பண்றாங்க? திரும்பி ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நன்றி செலுத்துறவர்களாய், ஸ்தோத்திரம் செலுத்துறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். சங்கீதம் 69:30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தாவீது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப அவர் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். தேவனை எப்பொழுதும் நான் அதான் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை மட்டும் நினைவில் கொண்டு நாளைய தினத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது? ஸ்தோத்திரம் செலுத்த முடியாது. ஐயோ இன்னைக்கு நம்ம நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு இப்படி இருக்குதே, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைவில் கொள்வோம். ஆனால் தாவீது தன்னை தேவன் நடத்தி வந்த என்ன பண்றாரு? காலங்களை நினைவு கூறுகிறார். எப்பொழுதும் அவர் எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டார் என்பதை அவர் நினைவில் கொண்டிருக்கிறனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய நாமத்தினால் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் நினைத்து நினைத்து நாம் நன்றி செலுத்தும் பொழுது இன்றைய நாள் நமக்கு என்ன தெரியாது? ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது.
முடியாது. அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த பிரச்சனையே. அவங்க எகிப்திலிருந்து நம்மளை கூட்டு வந்தாரே, செங்கடல்ல பிளந்தாரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினாரே என்று அவங்க நினைக்கல. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. ஆடு மேய்த்திருந்த என்னை தேவன் ராஜாவாக மாற்றினார். அதுதான் வசனம் 1 சாமுவேல் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நிற்பது தேவனுடைய கிருபை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அன்றாடம் எவ்வளவோ காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்திருப்பார். ஆனால் அதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் எப்படி இருப்போம்? நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு. நீங்கள் இந்த நாளில் நினச்சி பாருங்கள், நம்ம வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த வருடம் துவங்கினது முதல் இந்த நாள் மட்டும் தேவன் எவ்வளவு கிருபையாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கள் என்றால், எந்த நிலைமையிலிருந்து நாம் எடுக்கப்பட்டோம் என்பதை சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் நாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நன்றி செலுத்த செலுத்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க இருக்க அவருடைய துதிகளை நாம் செலுத்த செலுத்த அவர் செய்த நன்மையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக, எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாக, இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணுவோம்? காணப்படுவோம். விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அவர் மீது கொண்டிருக்க அன்பினாலும் நாம் என்ன பண்ண முடியும்? எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவும் நாம் என்ன பண்ண முடியும்? காண முடியும். அவர் மேல் இருக்கிற அன்பு, அவர் நமக்கு செய்த காரியங்கள். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒரு ஒரு டைரி எடுத்துக்கோங்க. 1வது மாதத்திலிருந்து இந்த 11வது மாதம் கடைசி வரைக்கும், இந்த இயர் எண்டு வரைக்கும் ஆண்டவர் என்ன நன்மையெல்லாம் செய்தார், என்னை எப்படி நடத்தி வந்தார் என்று ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் எழுதி பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு மகிமையான காரியங்களை என் தேவன் என் வாழ்க்கையில் செய்தார் என்பது உங்களுக்கு புரியும். அப்பொழுது ஐயோ, ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். இன்றைக்கு இந்த நாளில் தேவனுக்கு சமூகத்தில் எப்பொழுது நம்ம சந்தோஷமாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது சந்தோஷமாக நான் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னா முடியும். நம்முடைய வாழ்க்கை முறையில் அதை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அவருடைய நாம் நிலைத்திருக்கும் பொழுது, உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, எல்லாவற்றிலையும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கிருபையின் தகப்பனே, அப்பா, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, நீ எவ்வளவு பெரிதும் அதிசயமான காரியங்களை நீர் செய்திருக்கிறீரே சுவாமி. அப்பா, இனியும் தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடே கூட ஜெபத்திலே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பங்களாகவும் வேண்டுதல்களாகவும் நாங்கள் செலுத்த எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி, சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும் அப்பா ஆண்டவரே, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், அது சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும், சோகமான சூழ்நிலையாக இருந்தாலும், எங்களுக்கு எதிரே செங்கடலே இருந்தாலும், தானியேல் எப்படி ராஜா சிங்க கெபிக்குள் போடப்படுவோம் என்று தெரிந்தும் தன் உயிரை குறித்து தகப்பனே அவர் கவலைப்படாமல் தான் முன்பு செய்து வந்தது போல அப்பா அவர் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார் சுவாமி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் அப்பா, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேசி தகப்பனே உங்களுடைய ஆசை, என் தேவனுடைய சித்தம் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் சுவாமி. கவலை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அல்ல ஏசப்பா, நீங்க எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் தகப்பனே நீர் செய்த நன்மைகளை நினைத்து ராஜா உம்மிலே களி கூற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பலன் என்று சொல்லி தகப்பனே நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க தகப்பனே
நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.